Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் ராகுல் ஃப்ரம் கடலூர். கேஆர்எம் பிரைட் அப்படின்ற அந்த பிராண்டை நாங்கள் என்ன பண்ணோம் 2022ல நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எடுத்த உடனே அமேசான், ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இ-காமர்ஸ்லேயே நாங்கள் ரன் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அப்போதைக்கு எங்களுக்கு நாங்கள் ஷாப் ஓப்பன் பண்ணல. ஸோ என்னன்னா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் எல்லா வெரைட்டிஸுமே வச்சிருந்தோம். டிஷ் வாஷ், ஃப்ளோர் கிளீனர், கிளீனிங்க்கு தேவையான எல்லா வெரைட்டிஸுமே நாங்கள் இப்போ அமேசானில் நாங்கள் சேல் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. என்னன்னா டிடர்ஜென்ட்டுக்கு மட்டுமே எங்களுக்கு அதிகமாக ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சது. ஒரு 100 ஆர்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 to 85 ஆர்டர்ஸ் வந்து டிடர்ஜென்ட் மட்டுமே வரும். ஸோ அப்போதான் நாங்கள் என்ன பண்ணோம், ஓகே நம்ம கொடுக்குறதுலே வந்து டிடர்ஜென்ட் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில் இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், டிடர்ஜென்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி சேல் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ நல்லா சேல் போயிட்டு இருந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஸோ இதை விட்டுட்டு நாங்கள் வந்து ஹோல்சேல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஹோல்சேல் ட்ரை பண்ணோம். ஸோ அதுவும் எங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. ஸோ அதனாலே நாங்கள் என்ன பண்ணோம், நம்ம கடலூர் கூத்தப்பாக்கத்தில் டிடர்ஜென்ட்டுக்குன்னே ஒரு தனியாக ஒரு ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணோம். எங்களோட ஷாப் நேமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் கிடைக்கும்ன்றதுனால கடை பேரே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று நாங்கள் வச்சிருக்கோம். நிறைய பேர் எங்கள்கிட்ட வாங்கினதுக்கு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், ஃபீட்பேக்ஸ் கேட்போம். எப்படின்னா வாங்கின ஒரு 1 வீக் அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், ஃபீட்பேக் கேட்போம். ஸோ அவங்க சொன்ன எல்லா கமெண்ட்ஸுமே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்னன்னா இந்த டிடர்ஜென்ட்டை யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேப்ரிக் கண்டிஷனர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் நல்லா இருந்தது, ஸ்மெல் ஓகே, நல்லா அழுக்கு போகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. எங்களுக்கே கொஞ்சம் ஷாக்கிங் மொமெண்ட்டாகவே இருந்தது. சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டி தான் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனில் நாங்கள் என்ன பண்ணோம், சரி ஓகே இதை வந்து நம்ம இன்னும் ஃபர்தராக டெவலப் பண்ணணுன்றதுக்காக தான் நாங்கள் அந்த ஷாப்பே நாங்கள் ஓப்பன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஷாப்புக்கு வர எல்லா கஸ்டமருக்குமே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த 60 ml ஷாஷே பாக்கெட்டை நாங்கள் என்ன பண்ணுவோம், ஃப்ரீயாகவே கொடுப்போம். ஏன்னா ஸோ நாங்கள் என்ன வேணாலும் சொல்லி இந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணிடலாம். பட் எங்களோட நோக்கம் அது இல்லை. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும். எங்களோட ப்ராடக்ட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணாதான் ஸோ அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க, அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம், அதை ஃப்ரீயாகவே கொடுப்போம். அதை யூஸ் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, எனக்கு 5 லிட்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போனாங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கும் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 லிட்டர் சாம்பிள் ட்ரையல் பாருங்க. அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் நீங்க 5 லிட்டர் நீங்க தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கே பிடிக்கும். தேங்க்யூ.